எங்கள் பிரம்ம பிரபாவின் சாயுதல் இசைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் வழி மறைக்காதீங்க, வழியை மறைக்காதீங்க. வழி நிக்க நேரம் போயிட்டு போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. எந்த பின்புலமும் இல்லாது திரையுலகிற்கு வந்து நீண்ட நாட்கள் போராடி தன்னைத்தானே செதுக்கி வளர்த்து கொண்டு எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு புரட்சி கலைஞராக உயர்ந்து அன்பாக எல்லோராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்புமிக்க மனிதராக உயர்ந்து எளிய பின்புலத்திலிருந்து வந்ததனாலேயே எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், பசியோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர். தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை படிக்க வசதியில்லாத மாணவ பிள்ளைகளுக்காக செலவழித்தவர். பிரச்சனை என்று வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு இயன்றவரை உதவியவர். என் போன்றவர்கள் அருகில் இருந்தே அதை நாங்கள் பார்த்தவர்கள். தான் கஷ்டப்பட்டு வந்தது போல கஷ்டப்படுகிற நடிகர்களுக்கெல்லாம் தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து அழகு பார்த்தவர். வாய்ப்பு தேடுகிற வாய்ப்பற்ற புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டவர். குறிப்பாக திரைப்பட கல்லூரியில் படித்த மாணவர்களை திரையுலகில் கொண்டு வந்து அடையாளப்படுத்தி மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்த்து விட்டவர். அண்ணன் ஆபாபானன், அரவிந்தராஜ், அருண் பாண்டியன், ராம்கி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார்கள் என்றால் அது யாராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அது கேப்டன் அவர்களால் தான். அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எல்லோரோடும் சமமாக அன்பாக பழகக்கூடியவர். படப்பிடிப்பு தளங்களிலும் சரி, பொது இடங்களிலும் சரி, யாரை சந்தித்தாலும் சம உணர்வோடு சம அன்போடு சந்திப்பார். படப்பிடிப்பு தளங்களில் இவர் தண்ணி கொடுக்கிறவர் தானே, இவர் உணவு கொடுக்கிறவர் தானே, இவர் சாதாரண தொழிலாளி தானே என்ற பாகுபாடு இல்லாது எல்லோருக்கும் சமமான மதிப்பும் அன்பும் காட்டக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்கிற பேராவலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கி, அதுவும் ஆளுமைகளாக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போதே எதிர்த்து இருவரும் இருக்கும்போதே அரசியல் கட்சி தொடங்கியது. அவருக்கு பிறகு நாங்கள் வந்தோம். நாங்கள் மட்டும்தான் அந்த இரண்டு பெரிய ஆளுமைகள் இருக்கும்போது அரசியல் கட்சி தொடங்கி வந்தவர்கள். அதில் முதல் தேர்தலிலேயே 8 விழுக்காடு தொட்டு அங்கீகாரத்தை பெற்று முதல் தேர்தலிலேயே நின்ற இடத்தில் வென்று
சட்டசபைக்குள் சென்று சாதித்தவர். பிறகு அடுத்த தேர்தலில் வென்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றிய பெருந்தகை நம்முடைய கேப்டன் அவர்கள். அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு இனிமையான நல் நினைவுகள் அவரோடு பழகிய எல்லோருக்கும் இருக்கும். அப்படி ஒரு மகத்தான மனிதரை நாம் இழந்திருப்பது என்பது மிகவும் துயரமானது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் அவர் இருந்திருப்பாரேயானால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் ஆற்றலாக அவர் வளர்ந்திருப்பார், உருவாகியிருப்பார். அதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் இழந்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர் உடலால் நம்மோடு இல்லையே ஒழிய உணர்வால் நம்மோடு என்றென்றும் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த நற்செயல்களால் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில் துளி மாற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். அவரை இழந்து நிற்கிற அவருடைய குடும்பத்தார், அவர் மீது பேரன்பு கொண்டு நேசித்து நிற்கிற அவருடைய கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு மௌன ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க தேமுதிக தரப்புல. ஆனால் மௌன ஊர்வலத்துக்கு கடைசி நேரத்தில் நேற்று மாலை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. காலையிலேயும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இந்த செயலை எப்படி பார்க்கணும்? இப்போ நடையை மீறி காவல்துறை தடுக்கிறாங்க. இது அவசியமற்றது. ஏன்னா நீங்கள் ஒரு நினைவை போற்றுகிற ஊர்வலம் என்பது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக தான் வரும். ஒரு ஆரவாரம் இருக்காது, கத்தி சத்தம் போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை அனுமதிச்சிருக்கணும். அதை அனுமதிக்காததுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான மனிதனுக்கு கொடுக்குற அவமதிப்பாக தான் நான் அதை கருதுகிறேன். அது தேவையற்றது. சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கும் தெரிஞ்சே பல இடங்கள் அனுமதி கொடுத்த அரசு இந்த ஊர்வலத்திற்கு மறுத்திருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவார். மன்னிக்க கூடாது அப்படிங்கிறதுல இல்லை, அதாவது தவறே நடக்கக்கூடாதுங்கிறதுல இருக்கிற எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு தான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. தவறே செய்யக்கூடாதுன்னு அவர் எதிர்பார்த்ததினுடைய எதிர்வார்த்தை தான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஏன்னா மன்னிக்கிறவன் தான் மகத்தான மனிதன் இருக்குது. அதை தாண்டி அவர் சொல்கிறாருன்னா தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பிலிருந்து சொல்லியிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் இந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்தது. காவல் ஆணையர் அருண் ஒரு தகவலை சொல்றாரு, அமைச்சர் கோவிசெல்வி ஒரு தகவல் சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அது இப்போ அது நான் வேற இடத்துல பேசுகிறேன். இதுக்கு அதுதான் நேரம் இல்லை. அது நன்றி. சாப்பாடு விஷயத்தில் அவர் எல்லாருக்குமே ஒரு சமமான சாப்பாடு இல்லை, அது அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த சாப்பாடு படப்பிடிப்பு தளத்தில் எல்லாருக்கும் போயிருக்கான்னு பார்ப்பார். தன்னோட நடிக்கிற சக நடிகர்கள் மட்டும் இல்லை, படத்தில் பணியாற்றுகிற கடைநிலை ஊழியருக்கு கூட அந்த உணவு போயிருக்கான்னு பார்ப்பார். அது காரணம் அவருடைய ஆகச்சிறந்த மாண்பு கொண்ட மனிதர். அதனால தான் அவர் தன்னை போல எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாளர். அதுதான் நாங்கள்லாம் நெருங்கி பழகியிருக்கோம். உதவி இயக்குனராக இருக்கிற காலத்தில் நெருங்கி பழகியிருக்கோம். என் மேலெல்லாம் பேரன்பு கொண்டவர் அவர். நாங்கள் கேப்டன் ரொம்ப செல்லமாக அன்பாக அழைக்கக்கூடிய பிள்ளைகள். அது நான் அருகிலிருந்து பார்த்தேன். அவர் படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் வீட்டில் அலுவலகத்திலிருந்து மனுக்களை வாங்கி தன்னுடைய உதவியாளர்கிட்ட கொடுத்து என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் தீர்க்க சொல்வார். அவரால் படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. யாரும் அதை மறுக்க முடியாது. இப்போ எங்கள் ஐயா சைதை துரைசாமி அவர்கள்லாம் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, மனிதநேய அறக்கட்டளை. இவர் எந்த அமைப்புமே இல்லாத பல பேரை படிக்க வச்சு உயர் அதிகாரிகளாக உயர்த்தி விட்டது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் மரணித்திருக்கிற போது அவர்கள்லாம் அவருக்கு வணக்கம் செலுத்துறதுலேயே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நன்றி. ரெடியா? அண்ணன் கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து ஓராண்டு நிறைவு. எல்லாருக்கும் நம்மை விட்டு பிரிந்தாங்க, இந்த ஊடகத்தை விட்டு போனாங்க அப்படின்னா
இந்த பூலோகத்தை விட்டு சென்றவர்களுக்கு வந்து சிவலோக பதவி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் வாழும் பொழுதும் பெரிய பக்திமானாக வாழ்ந்தார். எல்லோருக்கும் உணவளித்தார், உபசரித்தார், உள்ளன்போடு நேசித்தார். அப்பொழுது அவர் அளிக்கத் தொடங்கிய அந்த உணவளிக்கின்ற ஒரு விஷயம் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அண்ணன் அவர்கள் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் இருக்கும். அண்ணன் அவர்கள் புகழ் மங்கவே மங்காது. நினைக்கின்ற நேரமெல்லாம் யார் வேணாலும் இங்கே வரலாம், காக்கலாம், சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டு அவர் இறைவனோடு கலந்திருக்கிறார். என்றென்றும் அவர் நம் உள்ளங்களில் வாழ்வார். அவருடைய ஆசீர்வாதம் நம் எல்லோருக்கும் கிடைக்கும். நான் காமெடி ஸ்டண்ட் நடிகர் முத்துக்காலை. இன்றைக்கி முதலாவது கேப்டனுடைய குரு பூஜையில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் சொல்கிறதா இல்லை வருத்தம் சொல்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய மறைவு வந்து நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு. அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், இல்லை ஏழைகளுக்கான தொண்டு செய்வதில் நம்ம அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். நான் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. இல்லை வெளிநாட்டிலேருந்து, வெளியூர் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து நிறையா வந்து மக்கள் வந்து கேப்டனுடைய இந்த குருபூசியில் கலந்துக்கிட்டாங்க. நேற்றுக்கு தான் இது நடந்த சம்பவமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அவருடைய மறைவு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து 1986 சென்னைக்கு வந்தேன். பட் நிறையா படங்கள் கேப்டனுடைய படங்கள் ஷூட்டிங் பார்த்துருக்கேன். அதுலேயே குறிப்பாக கூலிக்காரன் பட்டிலாம் நான் வந்து அவர் ஷூட்டிங்கு அந்த வண்டி எழுதிட்டு போகும்போது அவருடைய நேரடியாக பார்த்து ஒரு 10 ரூபா தாளை காமிச்சு கையெழுத்து போட சொன்னேன். ரூபா நோட்டில் கையெழுத்து போடுற தகுதி நமக்கு கிடையாது. அது போட வேண்டியது ரிசர்வ் பேங்க் கவர்னர். நம்ம அது மாதிரி கேட்காத அப்படிங்கிற அப்போவே எனக்கு எதாவது செய்யணுங்கிறத கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து தவசியில் ஒரு நல்ல மேட்ச் பண்ணேன். தவசி, நிறைஞ்ச மனசு, பேரரசு, சுதேசி, எங்கலாசான், சகாப்தம் வரைக்கும் நிறையா அவர் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா கிடைச்சது. அதில் குறிப்பாக நிறைஞ்ச மனசு பேரரசில் ஒரு பெரிய கேரக்டர் கிடைச்சது. தாண்டி வந்து என்னுடைய ரிசப்ஷனுக்கு வந்து அவ்வளோ பெரிய கட்சி தொடங்கி 2005 வந்து மிகப்பெரிய பரபரப்பாக இருக்கிற சூழ்நிலை கூட என்னுடைய ரிசப்ஷனுக்கு வந்திருந்து ஒரு 1 மணி நேரம் என்னுடைய திருமணத்தை பற்றி வாழ்த்தி நல்ல பையன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாழ்த்து பேசினார். அதை தாண்டி நான் வந்து ஸ்டண்ட் நடிகராக இருக்கேன். நான் ஒரு ஸ்டண்ட் நடிகர். எப்படி வந்து சினிமா துறையில் வந்து ஒரு PU சின்னப்பா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் வந்து சண்டை கலையில் வந்து ஒரு பேக் ரிவர்ஸ் கிக்கை அறிமுகப்படுத்தினதே கேப்டன் அப்படி சொல்லலாம். அது மாதிரி அந்த ஸ்டண்ட் யூனியனுக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டி கொடுத்த கதாநாயகர்கள் விஜயகாந்த் சார் ஒருவர். அதனால் இந்த மாதிரி இந்த குருபூசியில் கலந்துக்கிறதுல சந்தோஷம். ஆனந்த் பேசுவார். அதை தாண்டி 10 மணிக்கு எங்கள் ஸ்டண்ட் யூனியன்லேருந்து ஊர்வலமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு எல்லா ஸ்டண்ட் கலைஞர்களும் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இணையான சாப்பாடு லைட்மேன் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அவர் தான் கொடுத்தாரா? நிச்சயமா அது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவாங்க, NSK சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த கேட்டகரி பிரிக்காம ஒரே சமபந்தி மாதிரி இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேப்டன் தான் வந்து சொல்லுவாங்க, எனக்கு என்ன சாப்பாடு கொடுத்தீங்களோ அதுதான் கனநிலை தொழிலாளர்களுக்கும், அது பாத்திரம் தொழிலாளர் இருக்கட்டும், லைட்மேனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற உணவு அப்படியே அவங்களுக்கு கிடைக்கணும். அது வார்த்தையில் சொன்னது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பார்த்து அது என்ன குறை இருந்தாலும் உடனே அந்த ப்ரொடக்ஷன் அந்த மேனேஜரை கூப்பிட்டு இந்த குறையை நீ சரி பண்ணணும், இல்லைன்னா நான் வந்து ஷூட்டிங்கில் வந்து உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாதிரி மிரட்டி கூட தனக்கு கிடைத்த எல்லா உணவும் அவங்களுக்கு கடையில் ஊழியர்களும் அதை தாண்டி சம்பளமும் போய் சேரணும். இதை தாண்டி சினிமா துறையில் வந்து புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்தினதில் புதுமுக இயக்குநர்கள் அறிமுகப்படுத்தினதில் அவர் தான். அந்த மாதிரி எல்லாமே சினிமா துறை மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் சரி நிறையா உதவிகள். அவருடைய புகழ் இன்னைக்கு இல்லை, இன்னும் பல தலைமுறைகள் நீண்டு வருங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். 1ஆம் ஆண்டு குரு பூஜை கேப்டன் ஆலயம் அந்த பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது வந்து அவர் மறந்த அன்னைக்கு என்ன கூட்டம் இருந்ததோ அந்த அன்பு கூட ஒரு துளி கூட குறையாமல் இருக்கிறாங்க. இதை விட வேறு என்ன வேணும்? அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம முத்துக்காலன் சொன்ன மாதிரி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியல. அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு. நான் வந்து இந்த அம்மன் கோழி இருக்கிற படத்துலேருந்து நான் இவருடைய தீவிர ரசிகனான இவர் கூட பார்த்திங்கன்னா நான் வந்து பதவி பிரமாணம்னு ஒரு படத்தில் அவர் கூட நடித்தேன். அதுலேருந்து தான் சார் வந்து ரொம்ப எனக்கு பழக்கமாச்சு. ஆனால் எங்கே பார்த்தாலும் எங்கே இது பண்ணாலும் நல்லா பேசுவார், ஜாலியாக பேசுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா
என்னுடைய திருமணம் 2001 ஜூன் மாதம் 3ஆம் தேதி கல்யாணம். அன்றைக்கி பத்திரிக்கை கொடுத்தேன். ஆனால் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கு 2 இதுக்காக தான் அவர் அங்கேருந்து வந்தது. ஒன்று வந்து கலைஞருடைய பிறந்தநாள், திருமணம், அதுக்காக தான் அவர் வந்தார். உண்மையில் என்ன சொல்கிறது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சங்க தலைவராக இருந்தார். ஆனால் வந்து ஒரு இதுக்காக வந்து அந்த கல்யாணத்தில் வந்து அட்டன் பண்ணிட்டு போனார். அதே மாதிரி தான் மன்சூர் அலிகான் பொண்ணுடைய திருமணம் வர வரப்போ அங்கேயும் அதே மாதிரி தான் பேசி பக்கத்தில் உட்கார வச்சு அந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா வைரலாக ஆகிடுச்சு. அதனால் வந்து உண்மையிலே வந்து எங்கே போனாலும் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கேப்டனுடைய செல்ல புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நினைவு நாளில் என்னுடைய நினைவஞ்சலி. நானும் முத்துக்கடனும் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் அவருடைய இதில் வந்து அப்படியே வந்து அவர் வந்து உள்ளே அப்படியே ஜெயிலாகிறாரு. அப்போ பாருங்க அன்பு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா கேப்டனே பக்கத்தில் இருக்குது. இதை விட வேறு என்ன வேணும்? அதனால் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய நினைவு. ஐயா நீங்கள் 2 வார்த்தை பேர் சொல்லுவேன். கணேஷ். நான் வந்து நம்முடைய தேமுதிகவில் வந்து மாநில கலை இலக்கிய துணை செயலாளராக இருக்கேன். மற்றும் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர கலைஞர் சங்கத்தில் மாநில துணைத் தலைவராக இருக்கேன். கேப்டன் வந்து கிட்டத்தட்ட சட்டமுறை இருட்டறையிலிருந்து நான் சின்ன பையன், அந்த படத்திலிருந்து அவருடைய ரசிகனாக இருந்தேன். மறுபடியும் சின்ன கவுண்டர் படத்தில் வந்து நான் மன்றத்தின் மூலமாக அதன் பிறகு கட்சி ஆரம்பித்தாங்க. கட்சியில் இணைந்து இந்த காலம் வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன். கேப்டனுடைய மறைவு எங்களால் ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. கேப்டனால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தமிழகம் முழுவதும் கேப்டனை போல கலை நிகழ்ச்சிகளுக்கு போய்கிட்டு இருக்கேன். அவரால் தான் நான் வாழ்ந்துருக்கேன். அவரால் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய மறைவு என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. இருந்தாலும் இன்னைக்கு 1ஆம் ஆண்டுக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதம் அடிக்கடி வருவேன், ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன். அவர் சித்தர் ஆகிட்டார், கடவுளா இருக்கார், சித்தர். அவர்கிட்ட எது வேண்டுனாலும் உடனே நிறைவேறுது. நானும் கோரிக்கை 2 வச்சேன். அந்த 2 கோரிக்கையும் 2 முறை வந்து வச்சேன். 2மே நிறைவேறிச்சு. இன்னைக்கு வந்திருக்கேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன். அதனால எல்லாரும் வந்திருக்காங்க. மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் அவருடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கும். இன்னைக்கு அவரை நாங்கள் போற்றி புகழ்ந்து நன்றி. கேப்டனுடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும். 1ஆம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு இங்கு வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களுடைய தலைமைகள் சார்பில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் தலைவருடைய இந்த குரு பூஜைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிளைகளிலும் இன்று தலைவருடைய குரு பூஜை சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தலைமை கழகத்தில் இன்று காலை மௌன ஊர்வலத்துக்கு தமிழகத்தினுடைய போலீஸ் அதிகாரியிடம் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். இந்த மாதம் டிசம்பர் 5ஆம் தேதி அந்த மனுவாது கழகத்தினுடைய துணை செயலாளர் பார்சாதி அவர்கள் போலீஸ் அதிகாரிடம் கொடுத்தார். கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு நேற்று மாலை 5 மணிக்கு மேலே வந்து பேரணிக்கு மறுக்கப்படுகிறது என்று அந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க. எங்களுக்கு நாங்கள் கேட்டோம், இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா, நீங்கள் முன்னாடியே கொடுத்துருந்தாக்கா நாங்கள் நீதித்துறையை கண்டிப்பாக சென்று அது பெற்றிருப்போம். நாங்கள் அதுக்கு பிறகு இது காலையில் வந்து எங்களுக்கு மறுக்கப்பட்டது. நாங்களும் போலீஸருடைய ஏற்றுக்கொண்டு அந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தவில்லை. அங்கிருந்து நாங்கள் நடந்து வந்துள்ளோம். எங்களுடன் இந்த வருகை தந்த அனைத்து தொண்டர்களுக்கும் இது தெரிகிறது. பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கும் தெரியும் நடந்தது. அரசியல் போதே இது தொடர்பான வந்து கோரிக்கை வச்சிருந்தீங்களா? முதலமைச்சர் சந்திக்கும் போது பேரணிக்கு அனுமதி வேணுன்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தீங்களா? முதலமைச்சருக்கு வைக்கல, நாங்கள் போலீஸ் தான் இதுக்கு வந்து போலீஸ்கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும். அவங்க சொன்னது வந்து எக்மோரில் தான் செய்யணும்னு கேட்டாங்க. அது நேற்று மாலை சொல்கிறாங்க எங்களுக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன், நாங்கள் எந்த கட்சிக்கும் நாங்கள் வந்து எதிர்ப்பு காட்டல. நாங்கள் இதே திமுக அதிமுக மறைந்த தலைவர்கள்
அண்ணாவுக்கும் சரி, எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, கலைஞர் அவர்களுக்கும் சரி, ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி, 2 கட்சிகளும் வந்து மௌன ஊர்வலம் வந்து அங்கே போகிறாங்க. அங்கே நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் எந்த அப்ஜெக்ஷன் சொன்னது கிடையாது. நான் ஒன்று கேட்டேன், அங்கே தரீங்க, ஏன் இங்கே தர மாட்டேன்றீங்க? இதே என்னுடைய கேள்வி. அவங்களுக்கு தரும்போது திமுக அதிமுகவுக்கு அந்த பேரணியை வந்து அங்கே கொடுக்கும்போது தேமுதிக ஏன் மறுக்கப்படுகிறது? அனுமதி மறுத்த பிறகு அரசு தரப்புல யாரையும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா? அனுமதி மறுத்த பிறகு முதலமைச்சர் செய்தியோ துணை முதலமைச்சர் சொல்லி இல்லை அரசு தரப்புல வேற யாரையாவது தொடர்பு கொண்டு இல்லை, அதுக்கெல்லாம் நேரமே இல்லையே. நாங்கள் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும் போது நாங்கள் போலீஸில் நாங்கள் டைம் கேட்டுன்னு இருந்தோம். போலீஸ் அதுக்கு ஒத்துக்கலாது. இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? இது அரசியல் நடவடிக்கையா? இது நாங்கள் வந்து அரசை பற்றி சொல்லுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருப்போம். இதே நேற்று காலையில் சொல்லியிருந்தாக்கா நாங்கள் முதலமைச்சர் சந்தித்து இந்த பர்மிஷன் கேட்டு போனாங்க. எங்களுக்கு நேற்று மாலை சொன்னதுனால எங்களுக்கு டைம் இல்லை எங்களுக்கு. ஓகே, ரைட், நன்றி. தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவருடைய 1ஆம் ஆண்டு குரு பூஜை மற்றும் புகழஞ்சலியை முன்னிட்டு ஒரு அரசியல் கட்சியை துவங்கி எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்து திரைப்படங்களில் கணக்கென ஒரு தனி முத்திரையை திரையுலகில் பதித்தவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய வரலாறு, அரசியல் வரலாறு, திரைப்படத்தினுடைய வரலாறு என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக எங்களுடைய இதய மரியாதையை அஞ்சலியை செலுத்துவதற்காக செலுத்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் இப்பொழுது அருமை அண்ணன் விஜயகாந்த் அவருடைய புகழை, அவருடைய பெருமையை பற்றி தான் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். மற்றபடி அரசியல் ரீதியான கருத்துக்களை தனியாக அவருடைய மௌன பேரணி தான் இன்னைக்கு வந்து கட்சியின் சார்பில் மௌன பேரணி திட்டமிடப்பட்டிருக்காங்க. காவல்துறையிட்ட வந்து 10-20 நாளுக்கு முன்னாடி அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் நேற்று வந்து அனுமதி மறுத்திருக்காங்கன்னு சொல்லி பேரணி வந்துட்டு இருக்குல்ல. இப்போ இல்லை, அனுமதி கொடுக்கல, காவல்துறை அனுமதி கொடுக்கல. பேரணி வர்றாங்க இல்லையா? இன்னும் வரல, வந்துட்டு இருக்கா சொன்னாங்க. இல்லை, ஆனால் காவல்துறை வந்து அனுமதி மறுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்பது எனக்கு தெரியவில்லை. விசாரித்த பிறகு நான் என்னுடைய பதிலை சொல்கிறேன். வேற என்ன சொல்லுங்கள்? அவ்வளோதானே? நன்றி, வாழ்த்து. ரொம்ப உத்தரவிற்கிணங்க மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய குரு பூஜையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்க சொன்னதை பணித்து இன்றைக்கு அவருடைய குரு பூஜையிலே பங்கேற்றிருக்கின்றோம். நடிகர் விஜயகாந்தை பொறுத்தளவில் நேற்று வரை புரட்சி கலைஞராக நம்மோடு பயணித்தவர். அவர் எந்நாளும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருப்பார். அவர் நம்முடைய தொப்புள் கொடி உறவு. இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்ட போது அவர் பட்ட வருத்தங்கள் எந்நாளும் தமிழர்கள் மீதும் தமிழின் மீதும் அவர் கொண்டிருந்த மாறாத அன்பை வெளிப்படுத்தியது. அதேபோல் அவர் திரையுலகில் பல்வேறு கலைஞர்களை பரிணாமம் செய்தவர். அவர் திரையுலகின் சார்பில் பல்வேறு கொள்கைகளை நாட்டினுடைய
வளர்ச்சிக்கு இளைஞர் சமுதாயம் விழிப்படைய ஊழலுக்கு எதிராக பல்வேறு வகையில் திரைப்படத்துறை சார்பில் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டவர். ஏழை எளிய மக்கள் உயர்வதற்கு தான் உழைத்து சம்பாதித்த பொருளை செலவு செய்தவர். வாழும் மனித தெய்வமாக கருதப்படுகின்ற மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் அவர்கள் தயாரித்த படங்களுக்கு நடித்தவர். அவர் கதை வசனத்திலே மிளிரச் செய்தவர். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் தலைவராக இருந்தபோது கலைஞர் அவர்களுக்கு விழா எடுத்து தங்கப்பேனாவை வழங்கி சரித்திரம் படைத்தவர். அவர் கலைஞர் அவர்கள் இறந்த பிறகு வெளிநாட்டிலே மருத்துவ சிகிச்சையில் இருந்து அவர் காணொலி வாயிலாக வடித்த கண்ணீர் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மறக்காது. அவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தவுடன் நேராக அவர் சென்ற இடம் கலைஞர் அவருடைய நினைவிடம்தான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திராவிட மாடல் அரசுக்கு, திராவிடம் என்ற சொல்லுக்கு அவருடைய கட்சியிலேயே அந்த பெயரை வைத்து கொண்டவர். மாண்புமிகு இன்றைய முதல்வர், மாண்புமிகு எங்களுடைய இயக்கத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் அவர் உடல்நலம் குன்றியிருந்த போதும் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர் மறைவுற்ற செய்தி கேட்டவுடன் நேரடியாக அஞ்சலி செலுத்தினார். அரசு முழு மரியாதையை வழங்கினார். அவருக்கு இருக்கின்ற கலைஞர் மீது பற்றால் அதே பற்று, அதே நட்பு மாண்புமிகு இன்றைய தமிழகத்துடைய முதல்வர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவருடைய காலத்திலும் என்றைக்கும் தொடரும். அவருடைய லட்சியத்தை இன்றைக்கு அந்த கட்சியினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அவருடைய அன்பு துணைவியார் சகோதரி பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து வழிநடத்தி செல்ல எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் அவருக்கு துணை இருக்க வேண்டும். இன்னைக்கு முதல் நிலையிலும் அனுமதி வழங்க பேரணிக்கு அனுமதி கேட்டாங்க. பேரணி கொடுக்கப்பட்டது. டென்ஷன் ஆயிடுச்சு. அவருடைய குரு பூஜை இன்றைய தினம் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் அவர்கள் நினைத்தபடி பேரணி நடந்திருப்பதில் நீங்கள் அனைவரும் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். முதலமைச்சர் குரு பூஜையின் மீது அவர் விஜயகாந்தின் மீது கொண்டிருக்கின்ற மாறாத பற்றின் காரணமாக அவர் அரசவையிலே இருக்கின்ற ஒரு அமைச்சரையே நேரடியாக அனுப்பி அவருடைய குரு பூஜையிலே நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம். அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக அவர்கள் குடும்பத்தோடு நின்று நான் குரு பூஜையில் பங்கேற்றிருக்கின்றேன். ஆகவே இதை ஊதி பெரிதாக்க வேண்டாம். அதை பற்றி